சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. படிப்பு நாலேஜ் இதை குறிக்கக்கூடியவர். இப்போ அவர் லாபஸ்தானத்தில் இருக்கார். அது ஒரு நல்ல விஷயம். அப்போ குழந்தைகள் மூலம் லாபம் அடைகிற ராசி எதுன்னு கேட்டால் இந்த மாதம் ரிஷப ராசிக்காரர்கள் குழந்தைகள் மூலம் நல்ல அப்போ குழந்தைகள் படிப்பு எப்படி இருக்கும்? அது நல்லபடியாக இருக்கும். லாபம்ங்கிறது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், மணியாக இல்லாமல் அது பாசிட்டிவாக இருக்கும். அப்போ குழந்தைகள் படிப்பு, ஏன்னா இப்போ எக்ஸாம் டைமு, குழந்தைகள் படிப்பு எக்ஸாம் பரீட்சையெல்லாம் நல்லபடியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு 12வது வீட்டுக்குடைய செவ்வாய், 7க்குடைய செவ்வாய், 12 7க்குடைய செவ்வாய் வந்து மீனராசி 11ஆம் இடத்துக்கு வராரு. இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் 11ஆம் இடத்துக்கான மீனராசிக்குள்ளே என்ட்ரு ஆகிடுறாரு. அப்போ 12 7க்குடையதுன்னா மனைவிக்கு வைத்திய செலவு, இந்த விஷயங்கள் இல்லை மனைவி மூலம் செலவு 12 வைத்தியம் ஒருத்தர் எடுக்காமல் இல்லை செலவு அப்படின்னு வச்சிங்கன்னா மனைவிக்கு செலவழிக்கக்கூடிய அதிபதி. இது வரைக்கும் தொழில் மூலம் வந்த வருமானங்கள், 10ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் தொழில் மூலம் வந்த வருமானங்கள் மனைவி நண்பர்கள் இவங்களுக்கு செலவழிச்சிக்கிட்டு இருந்தது. இந்த மாதம் 2ஆம் தேதியோட அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஃபைன் டைம் சக்ரா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஆஸ்ட்ராலஜர் சோமசுந்தரம் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். பங்குனி மாதத்துக்கான ராசி பலன் ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பங்குனி மாதமே என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்குது, ஓவராலாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஒரு ராசியை நம்ம போயிடலாம். பங்குனி மாதம்ங்கிறது என்னென்னா 12வது மாதம்னு சொல்லியிருப்போம். பங்குனி மாதம் என்னென்னா திருமண மாதம், தெய்வ திருமண மாதங்கள். சாதா திருமணம் கிடையாது, அனைத்து தெய்வங்களுக்கும் திருமணம் நடந்த மாதம் பங்குனி மாதம். அப்போ யாராக இருந்தாலும் ஆர்டினரி பீப்புள்ஸ் யாராக இருந்தாலும் சரி, திருமண காலங்கள் திருமண வயதில் இருக்கிறவர்கள் அனைவருக்கும் திருமணத்துக்கு முயற்சி பண்ணாங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கக்கூடிய மாதம். இதில் இந்த மாதத்துலாம் பார்த்திங்கன்னா முருகர், தெய்வாயனை, சிவன், பார்வதி, சாஸ்தா, அதுக்கப்புறம் யார் யார் பிறந்தாங்கங்கிறது தெய்வ அருள் உள்ளவங்க இவங்கெல்லாம் பிறந்ததுன்னு பார்த்திங்கன்னா அது நிறைய வருது. தெய்வ திருமணங்கள்ங்கிறதும் வரிசையாக எல்லாரோட திருமணங்கள் இருக்குது. ராமர், சீதை, அப்புறம் அவரோட பரதன், லட்சுமணன், பரதன், சத்ருகன் இவங்களோட கல்யாணம் எல்லாமே அந்த பங்குனி உத்திரம்ங்கிற அந்த ஒரு நாளில் சிறப்பாக எல்லாருக்கூட கல்யாணங்கள் எல்லாமே நடந்ததுனால தெய்வீக திருமணங்கள் அதிகமாக நடந்த மாதம் பங்குனி மாதம். அதனால் எல்லாருக்குமே வந்தோன்னா கல்யாண வாய்ப்பு அந்த வயது உள்ளவர்களுக்கு கல்யாணத்துக்கு ஒரு சிறப்பான மாதம். இது பொதுவான ஓகே. ஸோ பங்குனி மாதம்னு பார்க்கும்போது திருமணத்துக்கு உகந்த மாதம், ஒரு உகந்த மாதமா, ஒரு மங்களகரமான ஒரு மாதம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே ஓகே சார். நம்ம அப்படியே நம்ம ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போயிடலாம். அடுத்தது ரிஷபம் சார். ரிஷபம் ராசிக்கு எப்படி? ரிஷபராசி அன்பர்கள்ங்கிறவங்க எப்பவுமே ஹார்ட் ஒர்க், மாடு மாதிரி உரைக்கும் அப்படின்னு சொன்னால் அது ரிஷபராசிக்காரங்க. ஏன்னா கொடுத்துருக்க சிம்பிள் அது. அதனால் நல்ல உழைப்பாளிகள், நம்பிக்கையானவங்க, எப்பவுமே மணி மைண்டடு. ராசி அதிபதி வந்து சுக்கிரன்கிறனால மணி மைண்டடு பண தேடுதல் எல்லாருக்கும் இருக்கும், இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அந்த ராசி அதிபதி என்ன ஆகுது இந்த மாதம் பார்த்திங்கன்னா, அந்த ராசிக்குண்டான ரிஷபராசிக்குண்டான அதிபதி மீன ராசி வீட்டில் இருக்கார். 11 லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ எத்தனாம் தேதி வரைக்கும் அவர் அங்கே இருக்காரோ அது வரைக்கும் லாபங்கள் இவங்களுக்கு உச்சமாக கிடைக்கும். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசியாதிபதி சுக்கிரன்கிறது 1வது வீட்டுக்கும் 6வது வீட்டுக்கும் உடையவர். அவர் உச்சஸ்தானத்தில் இருக்கிறார். எப்போ 29ஆம் தேதி வரைக்கும் உச்சமாக இருக்கார். அப்போ பணவரவு விஷயங்கள்லாம் எதிர்பாராத விட அதிகமான பணவரவுகளை இவங்க அனுபவிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாத பலனில் நம்ம எடுக்கிறது சூரியன் அப்படிங்கிறனால 4ஆம் வீட்டுக்குடையவர் 11க்கு போயிருந்தார். 4ஆம் வீடு சுகஸ்தானத்துக்குடையது. அந்த வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டுக்கான மீனராசிக்குள்ளே வந்துடுறாரு. அப்போ என்னது சுகஸ்தான அதிபதி லாபத்தில் போய் உட்கார்ந்தாருன்னா எப்படி இருக்கும்? சுகம்லாம் லாபமாகவே இவங்க எப்படி படுத்துக்கிட்டே ஜெயிப்பேங்கிற கேரக்டர்ஸ். இந்த மாதம் அவங்களுக்கு அவ்வளோ சுகம், வேலையே செய்யட்டாலும் சம்பளம் வரும் அப்படிங்கிற மாதிரி. எந்த முயற்சி லேசாக தொட்டாலும் முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். அப்போ சுகம் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது. அப்போ நல்ல லாபத்தில் இவங்களுக்கு இந்த மாதம் வந்து 11ல் போய் உட்கார்றது நல்ல விஷயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அவங்களுக்கு 2ல் குரு இருக்கிறது. இன்னும் ஜூன் வரைக்கும் குரு மிதன ராசியில் தான் இருப்பார். அப்போ 2ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பண வரவை கொடுக்கும். அந்த குரு என்ன பண்ணுறாரு, அங்கே மிதுனத்தில் இருந்து 6ஆம் இடமாகிய துலாமையும் பார்ப்பார். அப்போது நோய் நொடி கடன்கிற பிரச்சனையும் அவர் ஊதி பெருசாக்குவார். குரு பார்க்குற இடம் எப்பவுமே பெருசு. அப்போ 6ஆம் இடத்தை குரு பார்த்துட்டே இருக்கலாம். இவ்வளோ வரவு வந்தாலும் என்னென்னா கடன் அடைக்க போகிறதுங்கிறதுல ஆகும். அப்போ கடன் இருந்தால் கடன் அடைக்கணும், இல்லைன்னா அதை ஏதாவது சுப செலவுகளாக ஆக்கி இல்லை தேவையில்லாமல் நோய் நொடி கணக்கு செலவழிக்கிற மாதிரி வரும். ஏன்னா குரு பார்வையினால 6ஆம் இடம் பலப்படுறதுனால. ஆனால் ராசியாதிபதி லாபத்தில் இருக்கிறதுனால பண வரவு செழிப்பாக இருக்கும்.
நல்ல அது எப்படி அதிகமாக இருக்கும். போகுது? எப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்கிறதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கணும். ஓகே. பண்ணுறது ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும். படிப்பு நாலேஜ் இதை குறிக்கக்கூடியவர். இப்போ அவர் லாபஸ்தானத்தில் இருக்கார். அது ஒரு நல்ல விஷயம். அப்போ குழந்தைகள் மூலம் லாபம் அடைகிற ராசி எதுன்னு கேட்டால் இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்கள் குழந்தைகள் மூலம் நல்ல அப்போ குழந்தைகள் படிப்பு எப்படி இருக்கும்? அது நல்லபடியாக இருக்கும். லாபம்ங்கிறது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒன்றும் மணியாக இல்லாமல் அது பாசிட்டிவாக இருக்கும். அப்போ குழந்தைகள் படிப்பு, ஏன்னா இப்போ எக்ஸாம் டைமு, குழந்தைகள் படிப்பு எக்ஸாம் பரீட்சையெல்லாம் நல்லபடியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு 12வது வீட்டுக்குடைய செவ்வாய், 7க்குடைய செவ்வாய், 12 7க்குடைய செவ்வாய் வந்து மீனராசி 11ஆம் இடத்துக்கு வராரு. இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் 11ஆம் இடத்துக்கான மீனராசிக்குள்ளே என்ட்ரு ஆயிடுறாரு. அப்போ 12 7க்குடையதுன்னா மனைவிக்கு வைத்திய செலவு, இந்த விஷயங்கள் இல்லை மனைவி மூலங்க செலவு 12 வைத்தியம்னு ஒருத்தர் எடுக்காமல் இல்லை செலவு அப்படின்னு வச்சிங்கன்னா, மனைவிக்கு செலவழிக்கக்கூடிய அதிபதி இது வரைக்கும் தொழில் மூலம் வந்த வருமானங்கள், 10ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் தொழில் மூலம் வந்த வருமானங்கள், மனைவி நண்பர்கள் இவங்களுக்கு செலவழிச்சிக்கிட்டு இருந்தது. இந்த மாதம் 2ஆம் தேதியோட அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஓகே. அப்போ தேவையில்லாத வெட்டி செலவு மனைவிக்கோ நண்பர்களுக்கோ யாருக்கும் செலவழிக்கிறது இல்லை வைத்தியத்துக்கு செலவழிக்கிறது இந்த விஷயங்கள் அவர்களுக்கு கிடையாது. அது ஒரு பெரிய ப்ளஸ் ஆகிடும். செவ்வாய் வந்து 10லேருந்து 11க்கு வந்துடுறது, 12ஆம் வீட்டு அதிபதி 11க்கு வர்றது நல்ல விஷயம். கண்டிப்பாக. ஏன்னா விரயமாகாமல் அவர் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அப்போ 7ஆம் வீட்டுக்கும் உடையவருங்கிறதுனால தேவையில் மனைவி நண்பர்களுக்கு உண்டான செலவுகள் இல்லாமல் அவர் சேவ் பண்ணிடுறாரு. 8ஆம் வீட்டையும் குரு பார்க்கறனாலன்னா கொஞ்சம் வழக்கமாக பேச்சை குறைச்சிக்கணும். 8ஆம் வீடு வம்பு வழக்கை குறிக்கக்கூடியது. அந்த வீட்டு அதிபதி தன் வீட்டையே பார்க்கறதுனால அந்த வீட்டை பலப்படுத்துவார். மிதுனத்துக்கு நேர் 7ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ 2ஆம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானத்தில் நிற்கிற குரு 8ஆம் வீட்டையும் பார்த்து வம்பு வழக்கலையும் கொஞ்சம் பெருசாக்குவார். ஊதி பெருசாக்கிட்டு இருப்பார். அப்போ 2ஆம் இடம்ங்கிறனால குரு இருக்கனால பேச்சு இவங்க நியாயமாக இருக்கும். இவங்க பேசுறது நல்லதை சொன்னாலும் தேவையில்லாமல் இருக்கும். அப்போ என்னென்னா கொஞ்சம் பேச்சை குறைச்சிட்டு போகிறது நல்லது. ஏன்னா 2ல் குரு இருந்தால் இவங்க நியாயமாக தான் பேசுவாங்க, நல்லது தான் சொல்லுவாங்க. எடுக்கிறவங்களோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு தவறாக தோணும். அப்போ வீணாக போய் யாருக்கும் அட்வைஸ் கொடுக்கறது, அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கு நினைக்கிறது, இதெல்லாம் பேச்சை குறைக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக சார். தெய்வ வழிபாடு எந்த தெய்வத்தை அதிகமாக வழிபடணும்? எப்பவுமே ரிஷபம்ங்கிறது பெண் ராசி, சுக்கிரன் அந்த வீட்டு அதிபதி. இது எப்பவுமே மாசந்தோறும் சொல்கிறது தான் அவங்க பெண் தெய்வ வழிபாடு தான். ஓகே சார். ஸோ ரிஷபம் பார்த்தாச்சு.